ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன ஆச்சுன்னு தெரில, இந்தியா மேலே டேரிஃப் வார் போடுறாரு, அந்த வாரை போடுறாரு. இப்போ அடிஷ்னலாக ஒரு 4-5 கண்ட்ரிக்கு டார்கெட் பண்ணியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு இந்தியா, சைனா, மெக்சிகோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெலாம் நீங்கள் இப்போ அமெரிக்காவுக்கு போகிறீங்கன்னா அக்டோபர் 1 ஒரு புது வீசா மாதிரி நீங்கள் எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த புது வீசா நீங்கள் எடுக்கணுன்னா அதோட காஸ்ட் $US படி $250 இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ காஸ்ட்லின்னு பாருங்கள். ஒரு டூரிஸ்ட் வீசா மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணோன்னா அவ்வளோ காசு நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போவே $1 $88 போய் இருக்கிற டைமில் பாருங்கள் எவ்வளோ அஃபெக்ட் ஆகும். இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா டு சேஃப்டி மெஷர்ஸ்க்காக பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் உள்ளே இல்லீகலாக வந்துடுறாங்க அண்ட் திருப்பி போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் டைட்டன் அப் பண்ணுறதுக்கும் இந்த புது டேக்ஸ் அதாவது இந்த புது $250 ஃபீஸ்லாம் இருக்குது இல்லையா, இது அக்டோபர் 1 வரனால இந்த அமௌண்ட்டை அவங்க அவங்களோட எம்பவர்மெண்ட்டு டெவலப்மெண்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிப்பாங்க, ஃபண்டிங்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரம்ப்போட ஸ்ட்ராட்டஜி இது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.